வணக்கம் மக்களே, வணக்கம். சற்று முன் கிடைத்திருக்கக்கூடிய ஒரு முக்கியமான தகவல் ஒன்றை பார்க்க போகிறோம். சற்று முன் திமுகவின் முக்கியமான அமைச்சர் வாழ்நாள் முழுவதும் சிறையில் அடைப்பு. யார் இந்த திமுகவின் முக்கியமான அமைச்சர்? என்ன காரணத்திற்காக அவரை வாழ்நாள் முழுவதுமே சிறையில் அடைக்கப் போகிறார்கள்? இதனால் திமுகவின் தலைவராகவும் தமிழகத்திற்கு முதல்வராகவும் திகழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய முதல்வர் ஸ்டாலின் பேரெதிர்ச்சியில் இருக்கிறார். இது என்ன ஏது, இது உண்மை தகவலா இல்லை வதந்திகளா அப்படின்றத தெளிவான துல்லியமான விளக்கத்தை இந்த ஒரு வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். அதற்கு முன்பு நமது சேனலுக்கு நீங்கள் புதிய பார்வையாளராக இருந்தீர்கள் என்றால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நமது அரசியல் நியூஸ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ண உடனேயே பக்கத்திலே ஒரு பெல் பட்டன் வரும். அதை கிளிக் பண்ணி ஆல்ன்ற ஆப்ஷனில் போட்டு வச்சுக்கோங்க. தொடர்ந்து நம்ம வீடியோ போட்டோம்னா உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்துடும். அதை பார்த்து தெரிஞ்சுக்கலாம். இன்றைக்கி என்ன அரசியல் நியூஸ், இன்றைக்கி என்ன அரசியல் அப்டேட்டுன்றதை தெளிவாகவும் துல்லியமாகவும் தெரிஞ்சுக்கலாம். மறக்காமல் நமது சேனலை வீடியோவுக்கு லைக் பண்ணுங்கள், மறக்காமல் ஷேர் பண்ணுறேன். ஓகே, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். சற்று முன்பு கிடைத்திருக்கக்கூடிய ஒரு முக்கியமான பரபரப்பான அதிர்ச்சிகரமான சோகமான தகவல்னு கூட சொல்லலாம் திமுகவின் ஆட்சியை பொறுத்த வரைக்கும். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கடந்த 2-3 மாதங்களாகவே திமுகவின் பல துறை அமைச்சர்கள் அமலாக்கத்துறையிடம் சிக்கி சின்ன பின்னமாக ஆகிட்டு வந்துட்டுருக்காங்க. இது எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயந்தான். அதில் யாரெல்லாம் சிக்கியிருக்காங்க இது வரைக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட்டில் செந்தில் பாலாஜி, அடுத்ததாக ஜெகத் ரட்சகன், ஏவா வேலு, முன்னாள் அமைச்சரான பொன்முடி, அடுத்ததாக ரீசெண்டாக கைதானவர் பார்த்திங்கன்னா அமைச்சராக இருக்கும் துரைமுருகன் அவர்கள். இவங்க எல்லாருமே பல்வேறு விதமான சர்ச்சைகளை சிக்கிட்டு வந்துட்டுருக்கும் நிலையில் அந்த வரிசையில் தற்போது திமுகவின் முக்கியமான அமைச்சர் வாழ்நாள் முழுவதும் சிறையில் அடைக்கப் போகிறார்கள் அமலாக்கத்துறை. யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா வேறு யாரும் இல்லைங்க, தற்போது ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா ஜெயிலில் இருக்கக்கூடிய செந்தில் பாலாஜி அவர்கள்தான் இதற்கான முழு காரணம். அவரை தான் வாழ்நாள் முழுவதும் சிறையில் அடைக்கப் போகிறார்கள் அமலாக்கத்துறை. அவர் இனிமேல் அரசியல் வாழ்க்கை கிடையாது, அவருக்கு இதோடு அரசியல் வாழ்க்கை முடிந்துவிட்டது. வாழ்நாள் முழுவதுமே சிறைதான் அவருக்கு உறுதி செய்யப்பட்டிருக்கிறது. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா அவ்வளவு மோசடிகள், அவ்வளவு கருப்பு பண மோசடிகள், அவ்வளவு சொத்து குவிப்பு மோசடிகள், இந்த மாதிரி சொல்லிகிட்டே போகலாம். அவ்வளவு மோசடிகள் செஞ்சுருக்காரு செந்தில் பாலாஜி அவர்கள். அது மட்டும் இல்லாமல் அவருடைய தம்பி அசோக்குமார் அவர்கள் பார்த்திங்கன்னா ஜெயிலில் சரணடைந்தால் மட்டுமே அவரை வெளியிடுவதற்கான வாய்ப்புகள் இருந்தது. அதுவும் தற்போது கை நழுவி போய்விட்டது. அவர் இனிமேல் சரணடைவதற்கான வாய்ப்புகளும் கிடையாது. இனிமேல் செந்தில் பாலாஜி புழல் சிறையிலிருந்து வெளியே வருவதற்கான வாய்ப்புகளும் ஒரு துளி கூட கிடையாது. அதில் எந்த விதமான மாற்று கருத்தும் கிடையாது. இனிமேல் செந்தில் பாலாஜிக்கு வாழ்நாள் முழுவதும் சிறைதான், அதில் எந்த விதமான சந்தேகங்களும் கிடையாது. ஸோ இதுதான் இந்த வீடியோவில் நம்ம அப்டேட்டை எல்லாரும் கொடுக்குறது. அது மட்டும் இல்லாமல் அமலாக்கத்துறை இன்னும் பல திமுகவின் அமைச்சர்கள் எங்களிடம் சிக்குவார்கள், சின்னாபின்னம் ஆகுவார்கள். அதை நீங்கள் பொறுத்திருந்து பார்க்கணும் அப்படின்றதையும் சொல்லியிருக்காங்க. நம்ம பொறுத்திருந்து பார்க்கலாம் என்ன நடக்குதுன்றதை. மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.